புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடானதாகும். இக்கதையில் வரும் அனைத்து கதாபாத்திரமும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுத்ததல்ல. இதுதாங்க நம்ம அத்திகாபுரம். இது ஒரு அழகிய குக்கிராமம். இந்த கிராமத்தை சுற்றி எல்லா திசையுமே காடுகள் தான். இந்த கிராமத்தில் செல்வ செழிப்போடு நல்ல தெய்வீக வழிபாடோட இருக்கும். இயற்கையின் அமைவிடமா இருக்கும். ஆனா இந்த ஊருக்கே பல நூற்றாண்டுக்கு முன்னிருந்து ஒரு சாபம் இருக்கு. சூரியன் இருக்கும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவே சூரியன் மறைஞ்சா அடர்ந்த காடு காட்டினுள்ளே. இதுக்குள்ளதாண்டா இன்னைக்கு ஒரு கருப்பு உருவம் உள்ள போயிடுச்சு. அழகின் அத்திகாபுரம் பொழுது சாஞ்சா அழிவின் அத்திகாபுரம். இந்த ஊர்ல பல மர்மங்கள், பல தீய சக்திகள், பல அவிழ்க்கவே முடியாத மர்ம முடிச்சுகள். இந்த கிராமத்துக்குன்னு 2 கட்டுப்பாடு இருக்கு. பொழுது சாஞ்சப்புறம் யாரும் வெளியவும் வரக்கூடாது, யார் வீட்லையும் கறி சமைக்கக்கூடாது. அப்பனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதாடா? 6 மணி பொழுது சாஞ்சானா கறி எடுத்து வராதுன்னு சொல்லிக்கிறேன் இல்ல நானு. ஊர் நல்லா இருக்குது, அவனுக்கு பிடிக்கலையா? ஊர் ஏதாவது பண்ணலான்னு பாக்குறானா? போய் மண்வெட்டி எடுத்துன்னு வா.
या रात्री வெளியே வந்து இவன் தாங்க காங்கையன். இவனுக்கு இருக்க ஒரே போதை பணம். ஊரில் இருக்க எல்லாருக்கும் வட்டிக்கு விட்டு அநியாய பணம் வாங்குறதில்ல இவனுக்கு ஒரு போதை. எவனா தரலன்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்க சின்ன குழந்தைன்னு பார்க்காம அடிச்சே கொள்ளுவான். இவனை ஊரில் எல்லாருக்கும் பார்த்தாலே பயம். எல்லாரையும் அடித்து சாவடிச்சுட்டு தலைமுழுங்கிறது இவனோட வழக்கம். ஆனால் இவனுக்கு இருக்க ஒரே எதிரி புத்தன். புத்தன் யாருன்னா, புத்தனை சின்ன வயசுலேருந்து தன்னோட எல்லா தொழிலுக்கும் கூடவே வச்சிட்டு இருந்தார் காங்கையனோட அப்பா. தன்னோட புள்ள மாதிரி எல்லா தொழிலும் கூடவே வச்சு கற்றுக் கொடுத்தாரு. சில அரசு அதிகாரிகளை கையில் வச்சுட்டு இந்த தொழிலை அரசாங்கத்திற்கு எதிரான வேலையாக மாற்றினான். இதெல்லாம் தெரிஞ்ச காங்கையனோட அப்பா, உன்னை போய் நல்லவன நம்பினேடா, உன்னை ஊரில் போய் சொல்லி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொன்னாதானே தெரியும், நீங்கள் தான் இனிமேல் உயிரோடவே இருக்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே கொன்னுடுறான். கொன்னுட்டு தன்னோட தொழிலில் கொடி கட்டி பறக்கிறான், எதிரிகளே இல்லாமல். இதெல்லாம் தெரிஞ்ச காங்கையன் தன்னோட அப்பாவை எப்படி கொன்னானோ அவனையும் அவனை விட தொழில பெருசா வளர்ந்து கொல்லணும்னு சொல்லிட்டு வெறியோட சுத்திட்டு இருக்கான். இவனுக்கு ரெண்டு பேருமே கண்ணுக்கு தெரிஞ்ச ஆபத்து. ஆனா கண்ணுக்கே தெரியாம இன்னும் எவ்வளவோ ஆபத்து இருக்கு இந்த கிராமத்துக்கு. அடர்ந்த காடு சூரியன் மறைந்தவுடன் வெளிவர தயங்கும் கால்கள், காட்டின் உள்ளே அரக்கனின் வேட்டை ஆரம்பம். தொடர்ந்திடும் மர்மங்கள்.
அறிந்தவன் நானே. ஏண்டா நானும் முன்ன இருந்து கேட்டு கேட்குறேன், இம்மோ நேரம் எங்கே தாண்டா கூப்பிட்டு போகிறேன்னா? அட அந்த காரணம் தான் என்னன்னு சொல்கிறா? 2000 வருஷத்துக்கு முன்ன மன்னர் ஆட்சி நடக்கிற காலகட்டத்தில் மன்னர் ஹரிச்சந்திரர் எல்லா நாட்டு மேலேயும் போர் எடுத்து போர்ல தோல்வி அடைந்த நாட்டோட பணம், நகை, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது வழக்கம். அதே மாதிரி ஒரு நாள் போர்ல ஒரு நாட்டை வீழ்த்தி கஜானாவை எடுத்துட்டு வரும்போது அந்த நாட்டோட காட்டை கணக்கும் போது பல நாட்டின் சூழ்ச்சியாக ராஜா கொல்லப்பட்டார். ஆனா அவர் எடுத்துட்டு வந்த நகையும் பணமும் வைரமும் இன்னும் அந்த காட்டிலே தான் இருக்கு. அந்த அத்தி நாடு தான் நம்ம அத்திகாபுரம். அப்போ நாம் இருக்கிற இடம் அத்திகா காடா? சரியா சொன்னேன். இப்போ நம்ம அந்த நகையை தேடி தான் போயின்னு இருக்கோம். சரி, இதில் பிரச்சனை எதுவும் இல்லையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இந்த இடமே ஒரே அமானுஷ்யமா இருக்குடா. அதுவும் நம்ம பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிடலாம். வரா ஏய் இந்தாடி, இந்த கறியை பெரட்டி வை, நான் போய் சாராயம் குடிச்சிட்டு வரேன். ஏங்க பொழுது சாஞ்சிடுச்சுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் பெரட்டி வை. என்ன செட்டு பசியா? அம்மா பால் எடுத்துட்டு வரேன்.
வேதிகா என்ன எங்க போற? நான் அத்திகாபுரம் போயிட்டு இருக்கேன். ஏன்? அங்க பழைய பிரச்சனை திரும்பி ஆரம்பிச்சிச்சான்.